ராதகிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் கர்மேட்டி பாய் அவளுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ராஜஸ்தான் புண்ணிய பூமி. ராஜஸ்தான் பல பக்தர்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. மீரா போலவே கர்மேட்டி பாயும் கிருஷ்ண பிரியை, கிருஷ்ண பக்தை, சிறு வயதிலிருந்தே தன்னை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்தவள். இவருடைய அப்பா பரசுராம்ஜி. இவர்கள் இருந்தது ஷீகர் ஜில்லா என்று. அங்க கண்டீலான்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கதான் இவளுடைய ஜனனம் ஆறுது. இவ அப்பா ராஜா ஷிகாதத்னு அந்த டயத்துல ராஜாவா இருந்தார். அவருக்கு குலகுருவா இருக்கார். அவருடைய பேர் பரசுராம்ஜி. இவளுக்கு சம்பத்துக்கு ஒரு குறையும் கிடையாது, தனதானியத்துக்கு ஒரு குறையும் கிடையாது. பிராமண குலத்துல பிறந்தவர். பரசுராம் கல்யாணம் ஆகி நிறைய நாள் வரைக்கும் அவருக்கு குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரைக்கும் அவருக்கு சந்தான பிராப்தியே இல்லை. பதி பத்னி இவா 2 பேருமே நல்ல பக்திமான்கள். பகவத் ஆராதனை செய்வார். தினமும் தினமும் பாகவத ராமாயண பட்டணம் உண்டு. குலகுரு, அதாவது குல புரோகிதா இருக்கார். இந்த கர்மகாண்ட காரியங்கள்லாம் அவர் பண்ணுவார். பாகவத ராமாயண கதை எல்லாம் எடுத்து ராஜாக்கு சொல்லுவார். புரோகிதம் செஞ்சு வைப்பார். எல்லாமே ராஜாக்கு தான். இவர் அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு நல்ல பேர் அந்த ஊர்லயும், ரொம்ப பக்திமான்றதுனால. அதான் இவாளுக்கு சந்தான சம்பத்து இல்லைன்றது அப்படியே அரச புரசலா எல்லாரும் பேசிப்பா, இவர்கிட்ட இவாளுக்கு குழந்தைகள் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப மனசு நொந்துதான் போயிருக்காரு இவர். இவர் இப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டே இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு அழறார். நித்திய பாகவதற்கு படிக்கிறேன், எல்லாமே பண்றேனே, நித்திய கைங்கரியம் சரியா பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு எனக்கு ஒரு சந்தானம் மட்டும் ஏற்படவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டுனா அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் அவர் இவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு, ஏன்பா என்ன ரொம்ப வாட்டமா இருக்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறார். உன்னைய அவர் பிரச்சனம்லாம் கூட சொல்லுவார். ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டவுடனே இவர் சொல்றாரு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், சந்தான பாக்கியமே இல்லையே, அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றார். உடனே அவர் சொல்றார், அப்பா நான் ஒன்று சொல்றேன், இந்த கேப்பியா, சொல்லுங்கோ, நான் என்ன சொல்றேனோ அதை நான் கேட்குறேன். இல்லப்பா, ஒரு 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 குடும்பத்துக்கும் குலதெய்வம்ன்றதும் ஒன்று இருக்கும். குலதேவின்னு ஒருத்தி இருப்பா. குலதெய்வமும் இருக்கும், குலதேவின்னு ஒருத்தி இருப்பா. அதாவது வழக்கமா குடும்பத்துல அவ அந்த அம்பாளுக்கு ஒரு ஆராதனை பண்ணிட்டே இருப்பா. ஏதோ ஒரு அம்பாளை வச்சு அந்த அம்பாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. அந்த கோயிலுக்கு போவா, அங்க ஏதோ பிரார்த்தனைகள் செலுத்துவா, அந்த மாதிரி பண்ணுவா. கல்யாணம், காரியம், எல்லா முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த அம்பா பவானி தான் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது. அந்த அம்பா பவானி இருந்து பண்ணிட்டு இருக்கா. அதனால குலதேவின்னு ஒண்ணு இருக்கும். இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, வாஸ்தவம் நீங்க சொல்றது. எங்களுக்கு குலதேவி குஞ்சல் மாத்தான்னு சொல்லிட்டு இந்த மார்வாட் ஜில்லா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஜாயல் நகர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஜாயல் நகர்ல இருக்கிற குஞ்சல் மாதா தான் எங்களுக்கு குலதேவி அப்படின்னு சொல்ற. அவளை நினைச்சு நீ ஆராதனை பண்ணுப்பா, பண்ணியானா உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். ஏன்னா தீராத சமாச்சாரங்கள்லாம் சில சமயத்துல அந்த குலதேவியினாலதான் தீரும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற, மனசுல ஒரு ராத்திரி பூரா இதையே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னதையே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சதா அவளை நினைச்சுன்னு தான் இருக்கோம். ஆனா நம்ம போல, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டோம், போல. சரி, ஒரு வேளை போய் பார்ப்போம். ஆனா யார்கிட்டையும் எதுவும் எல்லாரையும் ஆத்துல அவளெல்லாம் கூட்டிட்டுலாம் போய் அப்படிலாம் ஒன்றும் சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு நிச்சயம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து மறுநாளைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றார். வந்துட்டு நித்திய கர்மானுஷ்டாங்களெல்லாம் முடிச்சுக்கிறார். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே நேரா கிளம்பி நடந்து 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 அந்த மார்வாட் ஜில்லா ஜாயல் நகருக்கு போறார். கிளம்பி போயிட்டே இருக்கார். இந்த கஷேத்திரம் மார்வாடு கஷேத்திரம் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. இவருக்கு ரொம்ப சோர்வா எழுறார். ஒரு மரத்தடியில போய் கொஞ்ச நாள் படுத்துக்கிறார். அப்புறம் திரும்பி எழுந்து திரும்பி நடந்து போயிட்டே இருக்கார். அப்ப தீர்மானம் பண்ணிக்கிறார்,
இந்த தடவை நான் போய் அவட்ட கேட்டு கெஞ்சி மண்ணாடி வரம் வாங்கிட்டே வருவேன். அப்படி எனக்கு புத்திரபாக்கியம் இந்த ஜென்மத்துல இல்லைன்னு சொல்லிட்டானா அவங்களால கொடுக்க முடியாது. அவ கொடுக்கல அப்படின்னா நான் அங்கேயே என் தலையை வெட்டி சாச்சிருவேன். என் பலியா என்னோட உடம்ப அவளுக்கு கொடுத்துடுறேன். எனக்கு என்னுடைய மனவேதனை என்னால பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஸ்திரம் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதுக்கப்புறமா அந்த மார்வாடு வரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த இந்த அந்த இடத்துக்கு போயிடலாம். ஜாயல் நகர் வரும். அதுக்கப்புறமா அந்த குஞ்சல் மாதா கோயிலுக்கு போயிடலாம். அவர் இப்படி யோசனை பண்ணிட்டு ஏதோ நடந்துட்டு இருக்கார். அம்பாளை பத்தி தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு எதிர்க்க ஒரு திவ்யமான ஒரு ஸ்திரீ ஒருத்தி எதிர்க்க தென்படுறா. அவளை அப்படி பாக்குறாரு. இவளை பார்த்தா ஒரு சாதாரண பெண்ணு மாதிரி தெரியவே இல்லையே. என்னமோ அப்படியே அவருக்கு தெய்வலோகத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அவளை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு மனசு பூரா ஆகர்ஷணம் ஆயிடுறது. உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். உடனே அவ கேட்குறா, எங்கப்பா போற அப்படின்னு கேட்குறார். இல்ல, நான் இந்த மாதிரி இந்த ஜாயல் நகர்ல குஞ்சல் மாத்தான்னு எங்களுடைய குலதேவி இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். என்ன காரணத்துக்காக போறப்பா? எப்படியாவது குழந்தை வரம் வாங்கிட்டு வரணுன்றதுக்காக தான் போறேன். ஒரு கால அவ தரலன்னா என் தலையை வெட்டி அவ பாதத்திலேயே போட்டுட்டு அங்கேயே சமாப்தி ஆயிடலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்ற. எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. ஆனா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா சந்தான பிராப்தி இல்லையேன்ற குறை ரொம்ப இருக்கு. ஊர் ஒரு மாதிரி பேசுறது இல்லையா, அதனால எனக்கு அந்த அவதான் கிருப்பை பண்ணுவான்ற நம்பிக்கையில நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அங்க அப்படின்னு சொல்ற. சரி, நீங்க என்னை பத்தி இவ்வளவு விசாரிச்சுட்டேலே, நீங்க யாரு சொல்லுங்க அப்படின்னு கேக்குற. நீ என்ன பத்தி நீ கேட்காத, நான் இங்க இருக்கிறவ, நீ என்ன பத்தி கேட்காத, நீ திரும்பி போ. நீ கோயிலுக்கு போக வேண்டாம், நீ திரும்பி போ. இந்த பலியெல்லாம் கொடுக்கணுன்ற அந்த விசாரத்தெல்லாம் உன் மனசை விட்டு எடுத்துரு. உனக்கு 4 குழந்தைகள் பிறப்பா, ஆண் குழந்தைகள். நல்லா சௌக்கியமா இருப்ப, போயிட்டு வா அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொன்ன உடனே இவ கைய கூப்பிண்டு, அம்மா நீ சொல்லுமா, நீங்க யாரு, உங்களுடைய பரிச்சயம் எனக்கு வேணும், நீங்க யாருமா, நீங்க யாருன்னு சொல்லுங்கோ, நீங்க யாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். பரசுராம், நீ என்னை யாருன்னு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்லை. நீ படுற துக்கம் என்னால தாழ முடியல. நீ சிரமப்பட்டு காலில் முள்ளும் இதுவும் குத்திட்டு நீ இப்படி நடந்து வர்றது என்னால பொறுக்க முடியல. அதனாலதான் நானே வந்தேன். அப்ப நீங்க தான் என் குலதேவின்னா நீங்க கோயில்ல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி தரிசனம் கொடுங்க, அப்பதான் என்னால நம்ப முடியும் அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் அப்படியே அஷ்டாபுஜ துர்கா தேவியா, மா பவானியா அப்படியே பிரகடனம் ஆயிடுறா அம்பாள், குஞ்சல் மாதா. உடனே இவர் பாடுறார், ஜெய ஜெய துர்கா துர்கதி நாசினி, ஜய ஜய அம்பா, ஜய ஜகதம்பா அப்படின்னு இவர் பாட ஆரம்பிக்கிறார். பாடிட்டு அப்படியே காலில் விழுறார். கண்லேருந்து அப்படியே தார தாரையா கண்ணீர் சொரிகிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுறது. என்ன பண்ணணும்னு தெரியல. உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிறது. அம்மா, எனக்கு கத்கதமா எடுத்துமா, என்னால ஒண்ணுமே முடியலம்மா, நீதாம்மா எனக்கு கதி. நான் உன்னை பார்க்க வந்தேன், நீ எனக்கு இப்படி ஒரு தரிசனம் நான் கேட்ட உடனே கொடுத்துட்டியேம்மா அப்படின்னு காலில் விழுந்து கதற. இப்போவாது உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துதான் இல்லையா? நீ ஒண்ணு கேட்டு வந்த, நான் உனக்கு 4 கொடுத்துட்டேன். என்னுடைய சுபாவமே என்னண்ட அணுகி என்னை பார்த்து என்கிட்ட கதறி என்கிட்ட அழுது என்கிட்ட கேட்டா விட்டு, அவளுக்கு பிராப்தம் இருந்தாலும் இருக்காட்டாலும் ஒண்ணு கேட்டாலும் 4 கொடுத்துடுவேன்ப்பா. நான் போறாதா உனக்கு? சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அவர் சொல்றார், எப்பவுமே மனுஷன்றவன் பேராசை பிடிச்சவன் தானம்மா. நீ எனக்கு நான் முன்னுதான் கேட்டு வந்தேன், அது வாஸ்தவம் தான் நீ சொல்றது. நீ 4 கொடுக்கறன்னு சொல்லிட்ட, அது சரி. ஆனா என்ன இருந்தாலும் சரி, ஒரு கன்னியா ஒரு வீட்டுல பிறந்தாதானமா அந்த குலமே பவித்திரமாகும். அதனால எனக்கு ஒரு பெண்ணு வேணுமா. என் மடியில நீ பிச்சையா ஒரு பொண்ணையும் போட்டுட்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணத, நீ எனக்கு இதுவும் சேர்த்து அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவ சொல்றா, எல்லாம் தனம் வியாபாரம்
புத்திரன் அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து கேட்பா. புத்திரி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறது நீதான்ப்பா. சரி, நான் வரேன், தரேன். மகாபக்தா, மகாபக்தையா ஒரு குழந்தை உன் குலத்துல பிறப்பா, உன் குடும்பத்துல பிறப்பா. அந்த குழந்தை பிறந்ததுனால உன் குலமே பவித்திரம் ஆயிடும். உன்னுடைய பேரை ரொம்ப பிரகாசப்படுத்துவா. அதுக்கு மேல இந்த க்ஷேத்திரத்துக்கே அவ ஒரு பெரிய ஆஹ், நிதியா இருப்பாமா. அவ பிறக்கிற இடமே அந்த அந்த க்ஷேத்திரமா ஆயிடும். அப்பேற்பட்ட குழந்தைய நான் உனக்கு பிரசாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அந்தர்தானம் ஆயிடுறா. இவர் அப்படியே விக்கிச்சு போய் நிக்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, எப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாளே அம்பாள். நம்ம ரொம்ப விரக்தியா, நம்ம ரொம்ப கோபமா, நம்ம ரொம்ப மனசு உடைஞ்சு வந்தோம். ஆனா அம்பாளையே நினைச்சுன்னு வந்தேன். அவ வந்து இப்படி ஒரு காருண்ய ரூபிணியா இருந்து எனக்கு உடனே இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடந்து நடந்து திரும்பி கிராமத்துக்கு வந்துடுறார். வந்து பத்னிகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றார். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கிளம்பி போனேனே, இந்த மாதிரி அம்பாள் வந்து நீ வர வேண்டாம் கோயிலுக்கு, இவ்வளோலாம் சிரமப்பட்டு, இவ்வளோலாம் காலில் முள்ளு இல்லெல்லாம் குத்திட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டு வராத அப்படின்னு என்கிட்ட பிரசன்னமா ஆகி, எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு நீ கேட்டு வந்தா நான் உனக்கு 4 குழந்தைகள் கொடுக்குறேன், ஆண் குழந்தைகள்லாம். இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டேன். யாருமே கேட்க மாட்டா, நீ பொன் குழந்தை வேணும்னு கேட்டு பெத்துக்கிறியேப்பா, அதனால நான் உனக்கு வந்து நல்ல வரமா நல்ல பக்தையான குழந்தையா உன் குலத்துல உதிப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி நீ திரும்பி ஆத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டா. நானும் கிளம்பி இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பொண்டாட்டிய ஆலிங்கனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் அன்றைய தினம். அப்புறம் சபைக்கு போறார், ராஜாக்கு கைங்கரியம் பண்றார். இப்படி நித்திய பாகவதம் படிக்கிறார், நித்திய ராமாயணம் படிக்கிறார், உபன்யாசலங்கமும் பண்ணுவார், கதைகள்லாம் சொல்லுவார், பாகவத கதைகள்லாம். அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கார். நாளடைவுல அம்பாள் உத்தரவு பிரகாரமே வருஷத்துக்கு ஒரு குழந்தையா 4 ஆண் குழந்தைகள் பிறக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு புத்திரி ஒன்று ஜனனமாறா. இதே சீக்கர் ஜில்லா, அதே கண்டிலா ஊர்ல கர்மேத்தி பாயின்னு அவளுக்கு பேரை வைக்கிறார். அவ வந்து அவதாரம் ஆறா. பக்திமதி ஸ்ரீ கர்மேத்தி பாய்க்கு ஜெய். பெரிய பணக்காரர் இல்லையா, உடனே இந்த பொன் குழந்தை பிறந்த உடனே பெரிய உற்சவமா பண்றார், பெரிய உற்சவமா பண்றார். எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் என்ன, எல்லா தானங்கள் தர்மங்கள்லாம் பண்ணி அன்னதானம் எல்லாம் பண்ணி ரொம்ப விமரிசையா கொண்டாடுறார் அந்த குழந்தை பிறந்ததை. அந்த சமயத்துலதான் இந்த முஸ்லிம் இன்வேஷன்லாம் இருக்கு. இந்த பெண் குழந்தை ஹத்தின்றது அப்பதானே வந்தது. அவளுக்கு முஸ்லீம்காரர்கள் வந்து எப்படியோ இந்த லௌகிக்க விக்ருத்தி, இந்த மானசீக விக்ருத்தி, இந்த தேச விக்ருத்தி எல்லாம் அவள் தான் கொண்டுந்தா. எல்லாத்தையும் இந்த பெண் குழந்தைன்றதுக்கு வந்து அவளுக்கு வந்து ஏன்னா அவளுக்கு ஒரு பத்தினி கிடையாது, நிறைய குழந்தைகள், நிறைய பத்தினிகள், எல்லாம் பிபி பிபின்னு தானே சொல்வா. இங்க அப்படி கிடையாது. இங்க நம்ம சாஸ்திரத்துல வந்து தர்மபத்தினின்னு தான் பேரு. கிருகிணி, பாரியா அப்படிதானே கூப்பிடுவா. கிரகஸ்வாமினி இல்லையா அவ, அர்த்தாங்கினி இல்லையா மனைவின்றவ. இங்க அப்படி ஒரு அந்தஸ்து நம்மளுடைய இந்து மதத்துல. அவளுக்கு வந்து அப்படி கிடையாது. இங்க தர்ம பத்தினி ஒண்ணுதான். ஆனா அங்க வந்து பல மனைவிகள், அவளுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். பொன் குழந்தைகள் பிறந்தா அப்புறமா எப்படி ஒருத்தனுக்கே 18-20 குழந்தைகள் பிறக்கும். அந்த அப்புறம் அது காலக்ஷேபம் எப்படி பண்றது? அதனால அவ அந்த ஸ்திரீஹத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாமே அவாக்கிட்டே இருந்து வந்ததுதான். அப்படிலாம் வந்தோடனே, ஆனா சாஸ்திரத்துல பார்த்தேன்னா ஆண் குழந்தை விட பெண் குழந்தைக்கு தான் ரொம்ப ரொம்ப மரியாதை உண்டு. சாஸ்திரத்திலேயே அப்படி ஒரு ஒரு விதி இருக்கு. இப்படி ஒரு காலகட்டத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கா. இந்த குழந்தை வந்து சுபாவத்திலேயே ரொம்ப ரொம்ப விலட்சணமான குழந்தை. குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுன்றதெல்லாம் ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வா, தெருவுல எல்லாம் குழந்தையெல்லாம் வந்திருக்கா, போடி போய் விளையாடிட்டு வா கொஞ்ச நாள், எப்போ பார்த்தாலும் ஆத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா, போடி அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு விளையாடெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு கிருஷ்ணன் இருக்காம்மா, நான் விளையாடிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு உட்காந்துப்பா. என்னடி பண்ற? கண்ணை மூடிண்டு தியானம் பண்றேம்மா. யாரடி தியானம் பண்ற? கிருஷ்ணனை தான்மா, வேற யாரமா பண்ணுவேன், கிருஷ்ணனை தான் தியானம் பண்றேன்.
அப்புறம் பேசினா எப்போ பார்த்தாலும் ராதா கிருஷ்ணா அந்த மாதிரி அப்பா வந்து சதா சர்வ காலம் ஆற்றுல பாகவதம் படிச்சுட்டு பாகவத உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள்லாம் பண்ணுவார் இல்லையா, எல்லாத்தையும் கேட்பா இல்லையா. உடனே நாமந்தான் சொல்லி பாடுவா. என்ன என்ன பாடுன்னா உடனே கிருஷ்ண நாமத்தை சொல்லி தான் பாடுவா. ஆடுன்னா உடனே கோபிகை மாதிரி தான் நினைச்சுட்டு தன்னை பாவிச்சுட்டு அப்படி ஆடுவா. பிருந்தாவனத்துல இருக்கா மாதிரி நினைச்சுன்னு ஆடுவா. சதா சர்வ காலமும் அவ வந்து பகவத் சிந்தனையோடையே தான் அந்த குழந்தை வளர்ந்துன்னு வர்றது. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமா. 7-8 வயசு ஆயிடுத்து இப்போ அந்த குழந்தைக்கு. தினம் அப்பா படிக்கிற பாகவதத்தை அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துன்னு கேட்பா. கண்லேருந்து மல 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 மலன்னு தண்ணியா வழியும், ஹிருதயம் கசிந்து போயிடும். அழுவா, புரள்வா. ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லம்மா கிருஷ்ண கதை கேட்ட என்னால பொறுக்க முடியலம்மா அப்படின்னு அம்மாவை கட்டி பிடிச்சுன்னு அழுவா. இப்படியே அவ வந்து பக்தியிலேயே திளைச்சு போய் வளர்றா. இப்படி அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தசமஸ்கந்தத்துல ராசபஞ்சத்தியாயி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இன்னைக்கு ராசபஞ்சத்தியாயி படிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா உடனே ராத்திரி தூங்கவே மாட்டா. எல்லாரும் ஆத்துல தூங்கினாலும் அவ தூங்கவே மாட்டா. சதா ஹரி தியானம் செஞ்சுட்டே இருப்பா. நான் ஒரு கோபிக்கையா எப்ப பிருந்தாவனத்துக்கு வருவேன், நான் எப்ப உன்னோட ராசம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுவா. அம்மாட்ட சொல்லுவா, என்னை இப்பவே பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போ, நான் கிருஷ்ணனை பார்க்கணும். ஏண்டி இங்க இருக்கானடி நம்பாத்துல விக்கிரகத்துல கிருஷ்ணா, அது வேண்டாம், எனக்கு பிருந்தாவனம் தான் வேணும் அப்படின்னு அழுவோம். இப்படி அவளுடைய வச்சனம், அவளுடைய கர்மம், அவளுடைய மனசு எல்லாமே நிஷ்களங்கமா இருக்கும். சதா எப்போ கிருஷ்ண பக்தியிலேயே தான், கிருஷ்ண சிந்தனையிலே தான், கிருஷ்ண தியானத்திலேயே தான் அவளுடைய காலத்தை கழிச்சுட்டு வரா. இவளுக்கு வந்து ஆச்சு இப்போ 8 வயசுலேருந்து இப்போ 10-12 வயசு வந்தாச்சு. இனிமே கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்போல்லாம் வந்து 10 வயசு 12 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அதனால இவளுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதனால சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் பக்கத்து ஊர் இருக்கு ஜில்லா, அந்த ஊர்ல வந்து குலபுரோகிதரா ஒருத்தர் இருக்கார். அவருடைய பையன் ரொம்ப சாமர்த்தியம், பெரிய மூத்த பையன். இவருக்கு அப்புறம் அவனே எல்லா கர்மகாண்டங்கள்லாம் பண்ணி வைப்பான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நித்திய பாகவதம் வாசிப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பையனை போய் பார்த்து சரியா இருந்தா எல்லாம் இருந்தா நான் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கிளம்புவேன். உடனே அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்பா. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு தான் கல்யாணத்துக்கு நிச்சயம். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுத்தேப்பா. என்ன நீ உளர்ற, ஏன் இப்படிலாம் பேசுற? 4 பேர் எதிர்க்க இப்படி பேசுனா அப்புறமா என்ன நினைப்பா நம்மளை பத்தி? யாரு யாரு யார கல்யாணம் பண்ண அப்படின்னு அப்பா கோபமா கேட்பார். ஏன்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குற? நீ நித்தியம் கதை சொல்லி 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 அந்த ஷியாம சுந்தர் அந்த கிரிதாரி தானப்பா என்னோட பத்தி. அதெல்லாம் எல்லாரும் சொல்றது தான், எல்லாரும் அதெல்லாம் பேசுறது தான். இதெல்லாம் வந்து வாழ்க்கை நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் முடியாதுப்பா. நான் எந்த நரனுக்கும் வாழ்க்கைப்படவே மாட்டேன். நான் என்னுடைய பத்தி வந்து அவன்தான், கிரிதாரி தான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன், எத்தனை புருஷன்களை பார்த்துருக்கேன். எந்த புருஷனும் இன்னைக்கு சாஸ்வதம்? ஒரே புருஷன் வந்து அவன் பரமபதி தானே, அவன் தானே எல்லாருக்கும் பதி. அதனால அவனுக்கு தான் நான் வாழ்க்கைப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்பா. இந்த தேகம் வந்து அவனுக்கு மட்டும்தான். எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம்மா. நான் வந்து காலம் பூரா ஹரிபக்தி பண்ணி 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 எப்படியாவது நான் அவனை அடைஞ்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னடி வயசு 12 தான் ஆறுது, பாட்டி கதை பேசின்னு இருக்க. சின்ன குழந்தையா லட்சமா இரு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. உன்னுடைய கதைகள்லாம் இங்க வேண்டாம். அப்பா, நீ கதை சொல்லி சொல்லி தானப்பா நான் இந்த அளவு வளர்ந்துருக்கேன். இவ்வளவு பேசுறேன்னா எல்லாம் நீ கதை சொல்லி அந்த பக்தியில திளைச்சு தானப்பா நான் இப்படி கிருஷ்ண பக்தியில இருக்கேன். ஏன்பா என்ன திட்டுற அப்படின்னு. அப்பா, இதுக்கு மேல ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த ஆத்துல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய குரல் எடுத்து சொன்ன உடனே குழந்தை போய் ஓரமா உட்காந்துன்றா. அவன் அம்மா சொல்றா, ஆமா நீங்க தான் தினம் உட்கார வச்சு கதை சொல்லிகிட்டே இருக்கேள், அதெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு அப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சுட்டா. அவ செய்யறதுல அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க செஞ்ச வேலை தானே இதெல்லாம். சரி, நான் கூட தான் கதை சொல்றேன், நான் கூட தான் பாகவதம் வாசிக்கிறேன், நான் கூட தான் ராமாயணம் படிக்கிறேன். அப்படிலாம் நான் உலக வாழ்க்கையில நான் நடக்க முடியுமா? அப்புறம் நீங்கெல்லாம் சம்சாரத்தை விட்டுட்டு நான் போக முடியுமா? உங்களெல்லாம் யார் காப்பாத்துவா?
இதெல்லாம் ஏதாவது நித்தியபடி வாழ்க்கைக்கு ஏதாவது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, ஒத்து வருமா? இந்த மாதிரிலாம் தியாகம்லாம் செய்ய முடியுமா சாதாரணமாலாம் யாராலையாவது? அதனால இதெல்லாம் வெறும் பேச்சு. நீ அவ எதிர்க்க எதுவும் பேசாத அப்படின்னு அவளையும் சத்தம் போடுறார், பொண்டாட்டியும் சத்தம் போடுறார். லோக அபவாதத்துக்கு பயந்துண்டு இவர் பக்கத்து ஊருக்கு போயிடுறார், பேசுகிறார், நிச்சயமா எடுத்து ஆச்சு, கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. இந்த குழந்தைக்கு எதுலேயும் நாட்டமே கிடையாது. ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுத்து. ஆனால் அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆனாலும் வயசுக்கு வந்தா தானே உட்காத்துக்கு அனுப்புவா. அதனால இவ அப்பா அம்மாவோட தான் தங்கி இருக்கா. இவ அப்பா அம்மாவோட தான் இருக்கா. மனசா வாச்சா கர்மனா எல்லாம் அந்த கிருஷ்ணன் தான் அவளுக்கு. பகவான் தான் கதி, அவன் தான் என் பதி அப்படின்பா ஒரே வார்த்தை. ஆன உடனே கொஞ்ச நாள் ஆயிடுத்து ஆச்சு. இப்ப 16 வயசு வந்தாச்சு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஓடி போயிடுத்து. ஆனா பெரிய குழந்தைய ஆயிட்டா. இவளும் ரொம்ப லட்சணமா இருக்கா. நெத்தியில பெரிய குங்குமம் வச்சுப்பா. ஏன் கேக்குற, கையில எல்லாம் வளையல் போட்டுண்டு, காலில் கொலுசு போட்டுண்டு, சிந்தூர்லாம் இட்டுப்பா. பரவாயில்லையே, நம்ம குழந்தை ரொம்ப தயாராயிட்டாளே, சரி இவ பேசுனதுக்கும் இப்ப கொஞ்சம் நன்னா இதுவும் ஆயிருக்கா, இனிமே நம்மளுக்கு பயம் இல்ல, அவ போய் ஒழுங்கா புக்காத்துல வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேசிக்கிறா. இவன் வந்து இதெல்லாம் அழகா இருக்கே, நீ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறதும் நீ அழகா இருக்க அப்படின்னு அம்மா சொல்வா. யாருக்காகம்மா இதெல்லாம் பண்ணிக்கிற? எல்லாம் என் கிருஷ்ணனுக்காக தான். இந்த மாதிரிலாம் சிந்தூரம்லாம் வச்சுக்கிறதுலாம் அவன் நன்னா இருக்கணுன்றதுக்காக தான். அவன் வந்துருவான் இல்லம்மா என்னை கூட்டின்னு போறதுக்கு அப்படின்னு கேட்பா. டி என்னடி இன்னும் இப்படியே பேசின்னு இருக்க, உங்க அப்பா காதுல விழுந்தா அவ்வளவுதான், ஏம்மா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிருக்கும் போதே இவ வயசுக்கு வந்தாச்சு, எல்லாம் எடுத்து உடனே சடங்குகள் முதல் இரவு அதெல்லாம் வச்சுக்கணும் இல்லையா. இந்த ஊருக்கு ஊர்ல இருந்து இவளும் கிஷோரி ஆயிட்டா, அந்த பையனும் நல்லா பெரியவன் ஆயிட்டான். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்திகள் பேசிண்டு நாளைக்கு கிளம்பி வரோம் நாங்க, இந்த மாதிரி நம்ம அங்க ஊர்ல கோனா, கோனானா அதான் இந்த முதலிரவு வச்சுக்கலாம், இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சா விட்டு நாங்கள் குழந்தைய ஊருக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவள்லாம் கிளம்பி வரா. எல்லாரும் வந்தாச்சு, இப்போ ஆற்றுக்கு வந்தாச்சு, சம்மந்திக்காரெல்லாம் வந்தாச்சு. இந்த கிராமத்துக்கே ஃபுல்லாக மாவுள தோரணம் கட்டி ஒரே உற்சவம் மாதிரி பெருசா பண்றாரு. அவருக்கு அவ்வளோ ஆசை அந்த பொம்பளை குழந்தை மேல. கிராமத்துல யாராத்துலயும் சமையல் கிடையாது, எல்லாம் இவாத்துல தான் சாப்பாடு. இவெல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் பல்லக்கில் வந்து இறங்குறார். ஒரே தடபுடலா கவனிக்கிறார். இவருக்கு என்ன தனத்துக்கு கம்மியா? ராஜ புரோகிதர் அண்ணா பிரமாதமா கவனிக்கிறார். ஆத்துக்காரும் வந்துட்டார், எல்லாம் ஆயிடுத்து. நாளைக்கு காத்தால விடிஞ்சா தான தர்மங்கள்லாம் பண்ணி, ஹோமங்கள்லாம் பண்ணி, நாளைக்கு ராத்திரி இந்த குழந்தைகளை அந்த இதுக்கு விடணும் அப்படின்னு இப்படிலாம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. பார்த்தா எல்லாம் சேர்ந்தாச்சு. இனிமே இதுக்கு மேல வந்து நம்ம மாட்டின்றுவோம் நரகத்துல. இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா? இந்த சம்சாரன்றது எனக்கு தேவையா? சம்சார புருஷனோட எனக்கு வந்து சேர்க்கையா? இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல வேற இவ கேள்விப்படுறா, அவ பரமநாஸ்திகள். பரமநாஸ்திகள் இவா மாதிரி கிடையாது. இவாத்துல எப்பவும் கிருஷ்ண பூஜை, சந்துக்கள் வருக, பஜன் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. பரம நாஸ்திகமான குடும்பம் அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு மனசே உடைஞ்சு போறது. இல்லை இல்லை, பஜனை பண்ண முடியாது, கீர்த்தனை பண்ண முடியாது, பாகவதம் கேட்க முடியாது, எதுவுமே இல்லைன்னா நான் எதுக்கு அந்த நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து எப்படி சபர குலத்துல இந்த வேட குலத்துல பிறந்துட்டு அவ எல்லாத்தையும் திறந்துட்டு ராமனுக்காக வந்து சேர்ந்தாளோ, இந்த மாதிரி அந்த ராத்திரி கர்மேந்தி தைரியமா கிளம்பிட்டு ஆத்த. இந்த கண்டைலான்ற இந்த கிராமம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பூர்வ திசை, இந்த கிழக்கு பக்கம்தான் வந்து உங்களுக்கு வந்து பிருந்தாவனம் இருக்கு, போற வழி. இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா கிருஷ்ணனையே சதா சர்வ காலமும் பஜனை பண்ணிட்டு இருக்காளே, அந்தர்யாமியா அவன் இருக்கானே, அவன் சரியா கைட் பண்ண மாட்டானா? கரெக்டா அதே பூர்வ திசையில தான் நடந்து போயிட்டே இருக்கா. போறா 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 போறா, நடந்து 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 ஓடுறா. எங்க பார்த்துடுவாளோ, பிடிச்சிடுவாளோ, நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பிருந்தாவனத்துக்கு போகணுமே நம்ம அப்படின்னு ஓடி 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 போறா. காலையில எழுந்து எல்லாரும் எல்லா காரியமும் பார்த்துட்டு கர்மேத்தி பாய்க்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணி வைக்கணும்னு குழந்தைய தேடுறா தேடுறா தேடுறா, ஊர் பூரா தேடுறா. குழந்தை கிடைக்கவே இல்லை, குழந்தை கிடைக்கவே இல்லை. உடனே அவருக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுது. உடனே ஓன்னு அழறார், ராஜா கிட்ட ஓடுறார்.
இந்த மாதிரி வந்து நான் இத்தனை பெரிய விழா மாதிரி பண்ணணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சரியான சமயத்தில் அவள் இப்படி கிளம்பி ஓடி போயிட்டாளே ஆற்ற விட்டு, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு நான் இருக்கேன். நான் எப்படியாவது என் படையை அனுப்பிச்சு உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் கூட்டின்னு வந்துடுறேன். ஆனால் எங்கே போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாக கேட்குறேன் அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே அவர் சொல்கிறார், எங்கேயும் போக மாட்டா, என் பொண்ணு பிருந்தாவனத்துக்கு தான் போவா. அவள் கிருஷ்ண பக்தி தான் பண்ணுவா, கிருஷ்ணன் தான் அவளுக்கு பதின்னு சொல்லுவா. அதனால் அவள் பிருந்தாவனம் தான் கிளம்பி போயிருக்கா. இதில் கிஞ்சத்து கூட சந்தேகம் இல்லை. அப்படியே உடனே ராஜா ஷெகாவத்து உடனே மந்திரி கிட்ட சொல்கிற, சைன்யத்தை ரெடி பண்ணுங்க, நேராக போய் எல்லாரும் தேடட்டும், வீரர்கள்லாம் அனுப்புவோம், 4 திசையிலையும் அனுப்புவோம், எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளை தூக்கின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் கிளம்பி ஜல் மாட்டு வண்டி எல்லாம் குதிரையில எல்லாம் ஏறிண்டு கிளம்பி ஓடுறா பிருந்தாவன திசையை நோக்கி. என்ன சைனிக்காலாம் என்ன நிமிஷமா போயிடுவா இல்லையா? போயிட்டா. இந்த குழந்தை நடந்து போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரே குதிரை சத்தம், இந்த பேச்சு சத்தம் இதெல்லாம் கேட்டவுடனே அவளால சிச்சு ராஜ சைன்யம் ஏதோ வந்துன்னு இருக்கே, நம்ம இந்த காட்டு வழியா போயின்னு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து கண்டிப்பா நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் வரா போல இருக்கு அப்படின்னு இவளுக்கு தோன்றது. என்ன பண்றது, எங்க போய் நான் ஒளிவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அப்படின்னு கதறா. பார்த்தா அங்க எதிர்க்க ஒரு 10 அடி தள்ளி ஒரு பெரிய ஒட்டகம் இருக்கு. அந்த ஒட்டகம் செத்து போயிடுச்சு. அந்த ஒட்டகத்தோட வயித்தை, அதுக்குள்ள இருக்கிற மாம்சம் பூரா நரி, எல்லா விலங்குகள் பறவைகள்லாம் கொத்தி அதுல பெரிய ஓட்டை தான் இருக்கு. அங்க உள்ள ஒன்றும் இல்லை, மாம்சம்லாம். பார்க்குறா, ஆஹா இதுவே போதுமே, இந்த இடம் கிடைச்சதே எனக்கு, இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு மார்க்கம் இவ்வளோ இருள் சூழ்ந்து இந்த மாதிரி பயங்கரமான சூழ்நிலையில கூட நான் எதையும் நினைச்சு பயப்படல. என் கிருஷ்ணன் இருக்கான், என் பிருந்தாவனம் இருக்குன்னு நான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப நான் இப்படி வந்து இவா என்னை துரத்திட்டு வரா, என்ன பண்றது? சார் நான் ஒன்றும் இதுக்காக எல்லாம் பயப்பட மாட்டேன். எனக்கு அபயம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பத்தி இருக்கும்போது நான் ஏன் இவாளை பார்த்துலாம் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை சத்தம் கேட்கறது, குளம்படி அந்த துவனி கேட்ட உடனே அப்படியே ஸ்மிருதி மாத்திரேன ஆர்த்தி நாசனகா இல்லையா கிருஷ்ண, மனசால நினைச்சாலே எல்லா ஆபத்துக்களையும் நீக்கிறவன் இல்லையா அவன். அந்த ஒட்டகத்தினுடைய உடம்புக்குள்ள கிருஷ்ணனையே ஸ்மரணை பண்ணிட்டு அந்த ஒட்டகத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்காந்துண்டு இந்த புடவை தலைப்பால மூக்க நன்னா இழுத்து போத்தி மூடிண்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ வந்து நினைச்சுக்கிறான், இந்த சம்சார சாக்கடையில போய் மாட்டிக்கிறத விட இந்த துர்கந்தம் எவ்வளோ பரவாயில்ல, நான் இதை சகிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சம்சார சாக்கடையில நான் போய் விடாம இருக்கணும் அப்படின்னா இந்த துர்கந்தத்தை நான் தாங்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே அதுக்குள்ள உட்காந்து கிருஷ்ண தியானம் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் அப்படி இருக்கா. இந்த வீரர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஒட்டகத்தோட நாத்தம் அவளால பொறுக்க முடியல. சிச்சி இந்த பக்கம்லாம் அவ இருக்க மாட்டா, இங்க ஒரே ஒட்டக நாத்தம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போக ஆரம்பிச்சுடுறான். இவ வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, ஏன்னா போறா மாதிரி போயிட்டு திரும்பி வந்தானா இவளை பிடிச்சிருவா இல்லையா. அதனால இவ என்ன பண்றா, 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் அந்த ஒட்டகத்துக்குள்ளேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை கிருஷ்ண தியானமாவே இருக்கா. இப்படியே அவ இருந்துட்டே இருக்கா. அந்த 3 நாள் முடிஞ்சிட்டு அவளுடைய அந்த சத்தங்கள் இனிமே அவ வரமாட்டான்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்துடுது. திடீர்னு எதேச்சையா அந்த பக்கமா உண்மையான பந்துக்கள் யாரு? ஹரிபக்தாள் தான் நம்மளுடைய உண்மையான பந்துக்கள். பந்துக்கள்லாம் பந்துக்கள் கிடையாது, உண்மையான பந்துக்கள் ஹரிபக்தாள் தான். அந்த ஹரிபக்தாள்கள் பஜனை பண்ணிட்டு அந்த பக்கமா வந்துன்னு இருக்கா. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆஹா கிருஷ்ணா, நீ இப்படி ஒரு பெரிய கருணை பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுடைய கூட்டத்துல போய் சேர்ந்துடுறா. அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துட்டு, சரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சம்சார ஜுரத்தினால நான் பிடிச்சிருந்தேன் இந்த 3 நாளும், சம்சார ஜுரத்தினால
இப்ப பிடிச்சிருந்தேன். இப்ப அந்த பந்தத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு இந்த வருத்தமே இல்லாத இந்த பக்தர்களோட சேர்ந்துண்டு நான் பிருந்தாவனம் போற மாதிரி எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிருபை ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுண்டு இப்படியே அவளோட கிளம்பி அங்க சோராஜின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு இந்த பக்தாள்லாம் போயிட்டே இருக்கா. இந்த சோராஜியில வந்து கங்கை தான். என்ன பிருந்தாவனம் போக வேண்டியவ ஏன் இந்த சோராஜிக்கு போனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோராஜியில போய் அங்க கங்கையில ஸ்நானம் பண்றா. சொல்றா, இந்த மாதிரி இந்த ஒட்டகத்தோடைய கர்ப்பப்பையில போய் நான் ஒரு 3 நாள் வாசம் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா அப்படியே அந்த அழுக்கு உடம்போட நான் பிருந்தாவனம் போனா அது நல்லதா? நான் என்னுடைய பத்தியை போய் பார்க்க போறேன். என்னுடைய எல்லா கர்ம வாசனைகளும் நீங்கணும். அதனால நான் இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணி கங்கா மாதாவுடைய ஆசீர்வாதத்தையும் நான் வாங்கிட்டு நான் அதுக்கு மேல என்னுடைய இதை தொடரலாம் இவாளோட அப்படின்னு நினைச்சுட்டு அங்க போய் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு அங்க என்ன பண்றா, ஸ்நானம் பண்ண கையோட தான் போட்டு இருந்த நகைகள் அத்தனையும் அங்கேயே கழட்டி போட்டுட்டான். எனக்கு எதுக்கு இந்த நகைகள் இதெல்லாம், இந்த ராஜ துணிமணிகள் எல்லாம் அன்னைக்கு கல்யாண ட்ரெஸ் தான் போட்டு வச்சிருந்தா, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டான். போட்டுட்டு அப்படியே அந்த இலைகளையே தன்னுடைய உடையா பண்ணிட்டு அப்படியே அவளுடைய நடந்து 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 பிருந்தாவனம் வந்து சேர்ந்துட்டா. பிருந்தாவனத்துல பிரம்மகுண்டு இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம குண்டத்துக்கிட்ட வந்து சேர்றா. பிரம்ம குண்டத்துக்கு அடியில ஒரு மரத்தடிய பாக்குறா. பார்த்து அங்கேயே உட்காந்துக்கிறா. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஹரி சங்கீர்த்தனம் பண்றா. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ண நாமத்தையே சதா ஜபம் பண்ணிட்டு இருக்கா. துளசி மாலை போட்டு இருக்கா. ஊர்த்துவ போன்ற அணிஞ்சுட்டு இருக்கா. பிரம்மச்சரியத்தினால உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுத்து. இப்போ பண்ணி 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 அன்ன ஆகாரம் இல்லாம ஏதோ அங்க கிடைக்கிற கிழங்கு பழம் அதை தான் சாப்பிட்றா. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுத்து. அவளுக்கு எந்த இடத்துலயும் எதுலயும் நாட்டமே இல்லை. எதுலயும் நாட்டமே இல்லை. எல்லாம் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் மேலேயே தான் தன் மனசு. இப்படியே தான் தினம் யமுனையில குளிப்பா. ஏதா 2 பழம் சாப்பிடுவா. கிருஷ்ணனையே நினைச்சுண்டுப்பா, பிரலாபிப்பா, ஒரே அழுவா, கீர்த்தனம் பண்ணுவா, எழுந்துப்பா, குதிப்பா, கிருஷ்ணன் வந்துட்டா மாதிரி அவனோட பேசிகிட்டே இருப்பா. சகிகளோட சேர்ந்து நாட்டியம் ஆடுவா. அவளுக்கு நாட்டியம் ரொம்ப பிடிக்கும். நாட்டியம் ஆடுவா. திரும்பி வரலையே கிருஷ்ணன், நான் இவ்வளோ பண்ணி கூட அப்படின்னு அழுவா, புரளுவா கீழே. இப்படியே இருப்பா. அன்ன ஆகாரத்தெல்லாம் விட்டுட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு யமுனா தண்ணீரை குடிச்சிட்டு அந்த ரஜஸ் இருக்கு இல்லையா, அதையே சாப்பிடுவா. இதனால என்ன எடுத்து உடல் தேகம் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே மெலிஞ்சு போயிடுத்து. நாளுக்கு நாள் அப்படியே ரொம்ப உடம்பு குழந்தைக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிடுத்து. அவளுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுத்து. இப்படியே அவளுக்கு ரொம்ப மனசு இத்தனை நாள் நம்ம கூப்பிட்டு இன்னும் அந்த கிருஷ்ணன் நம்மளுக்கு பிரசன்னம் ஆலையே அப்படின்னு நினைச்சுன்னு வருத்தப்படுவா, அழுவா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அவ அப்பா என்ன பண்றா, எனக்கு குழந்தை இல்லாம வீடே பிடிக்கல, நான் நடைப்பணமா எழுறார் அவர். நான் எப்படியாவது என் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஊர்ல இருந்து மதுரா வர வரைக்கும் வழி நல்லா இருக்கும். அந்த ஒரு வாகனம் வரா மாதிரி ராஜா கிட்ட கேட்டு ஒரு வாகனம் வாங்கிட்டு அதுலேருந்து அவர் வந்து மதுரா வரைக்கும் வந்துடுறார். மதுரால வந்து அங்க இருக்கிறவாளை கேட்கிறார். இந்த கொசைன்ஜி அவெல்லாம் அங்க இருக்கிறவாளை கேட்கிறார். இந்த மாதிரி வந்து பிருந்தாவனத்துல வந்து என்னுடைய பொண்ணு வந்திருக்கா. அவ வந்து இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோணா பண்ணும்போது அவ கிளம்பி வந்துட்டா. இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் பிடிக்காதுன்னு அவ பகவானே கதின்னு, கிருஷ்ணனே கதின்னு அவ பிருந்தாவனத்தை நோக்கி வந்தாச்சு. அவ அங்க பார்த்தல, நீங்க யாராவது ஒரு பொண்ணு 15 வயசுல அப்படின்னு கேக்குறாரு. நாங்கெல்லாம் எங்க பிருந்தாவனத்துக்கு ஏதோ ஒரு நாள் கிழமை ஏதாவது ஒரு ஏகாதசி அந்த மாதிரினா தான் போவோம். பிருந்தாவனம்லாம் காடா கிடக்கு. எல்லாம் மதுரால தான் எல்லாருமே இருக்கா. அங்க யார் ஜனங்களே நடமாட்டமே இல்லையே. இன்னும் அது நான் அந்த அளவுக்கு அப்படி அங்க போய் இருக்கிற அளவுக்குலாம் அங்க ஒன்றும் இது கிடையாது. இன்னும் காடா இருக்கு அது. நீங்க என்ன இப்படி சொல்றேன்? இப்படியே இவர் பேசி கண்ணீர் வடிச்சுண்டு ராதா நீதாமா எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் கண்ணால ஜலம் விட்டுன்னு இருக்கார். அப்போ ஒருத்தர் வர்றார். அவர் வந்து அப்படியே நிக்கிறார். இவ பேசுறதெல்லாம் கேட்டுண்டு என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். இவர் என்ன அவர் சொல்றார்,
ஆமா, நீங்க சொல்ற மாரி ஒரு பொண்ணு 15 வயசு நான் பார்த்தேன். அவ பிரம்மகுண்டத்துக்கு பக்கத்துல இருக்கா. அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கா பிரம்மகுண்டத்துல. அங்க உட்கார்ந்து ஏதோ அப்படி கண்ண மூடின்னு ஏதோ ஜெபம் பண்ணிண்டே இருக்காளே! ஒருவேளை அவ தான் உங்க குழந்தையோ என்னவோ! நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவளா தான் இருக்கும்னு தோன்றது அப்படின்னு. அப்படின்ன உடனே இவர், "அப்பா நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு இப்பதான் உயிரே வந்தது. இருக்காளா அவ அங்க? நான் இதோ போறேன் பிரம்மகுண்டத்துக்குன்ன உடனே, அந்த அவளும் கிளம்பி வரா கூடயே. "நீங்க தனியா போ வேண்டாம். நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட வரா. நடந்து நடந்து இவ வந்துடுறா இங்க. பிருந்தாவனத்துக்கு வந்துடுறா. வந்து பிரம்மகுண்டத்துக்கு கிட்ட வந்து பார்த்தா, இந்த குழந்தை அப்படியே கண்ணெல்லாம் மேல சொருகி இருக்கு. தேகத்துல ஒரு சலனமும் இல்ல. தலையெல்லாம் வாரல. நிலைமைய பாக்குறார். நகை நட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல. குழந்தைய நம்ம எப்படி வச்சுட்டு இருந்தோம், அவ என்ன இப்படி ஆயிட்டாளே, ஒரு தபஸ்வினி மாதிரி ஆயிட்டாளே என் பொண்ணு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துனே இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படியே அவ எதிர்க்கே தான். மணி 3 மணி நேரம் ஆயிடுத்து. 3 மணி நேரம் வரைக்கும் அவ கண்ணையும் திறக்கல. அதுக்கப்புறம் இவர் அப்படியே அழுதுண்டு அந்த குழந்தையோட கால்ல போய் விழுந்து, "அம்மா கருமேத்தி, இப்படி என்னை விட்டுட்டு வந்துட்டியேம்மா, உனக்கு எப்படி மனசு வந்தது? காலையில விடிஞ்சா நான் சம்பந்திக்காரர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு நீ நினைச்சு பார்த்தியா? என் மூக்க அறுத்துட்டு வந்துட்டியே, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இது வந்துடுத்தே, நம்மளுக்கு களங்கம் வந்துடுத்து. இருக்கட்டும், நான் அதை பத்தி நினைக்கல. ஆனா உன்னுடைய கோலம் என்ன? என்ன சாப்பிட்ற? யார் இந்த காட்டுல இருக்க? இங்க ராத்திரியானா சிங்கம் புலிலாம் வரும்னு இவா சொல்றா. எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஏண்டாம்மா என்னை இப்படி விட்டுட்டு வந்துட்ட? அப்பா அம்மாவையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்துட்டியே அப்படின்ன உடனே அவ கண்ணை திறந்துறா. அவருடைய கண்லேருந்து தண்ணி தார தாரையா அந்த குழந்தையோட கால்ல சூடா விழுந்த உடனே அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்துட்டு, "அப்பா வந்தேளா? வாங்கோப்பா, எப்படிப்பா இருக்கேள்?" அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே குழந்தைய இழுத்து பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டு கதறார் அப்படியே. "அம்மா உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இப்படி என்ன அப்பான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நான் உன்னை பாப்பேனா இனிமே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேனேம்மா. எனக்கு திரும்பியும் அந்த பாகவதம் படிக்கிற பலன் என்னுடைய கிருஷ்ணன் எனக்கு நீ இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டானேம்மா. இந்த காட்டுல நீ எப்படிமா வாழுற? என்னம்மா சாப்பிடுற? உனக்கு வேலைக்கு வேலை என்னம்மா நான் குறை வச்சேன்? நீ ஏம்மா என்னை விட்டு வந்த? நீ ஏம்மா வந்த? நீ இப்படி பண்ணிட்டியேம்மா. அப்பா எனக்கு இந்த உலக வாழ்க்கையில எதுவும் நாட்டம் இல்லை. நான் அவளோட போறதுக்கு தயாராகவும் இல்லை. என்னுடைய மாம் என்னுடைய புக்கா வந்து பிருந்தாவனம் தான். என்னுடைய பத்தி கிருஷ்ணன் தான். அதனால இதுல எந்த மாற்றமும் கிடையாதுப்பா. நான் எதையும் மாத்திக்க முடியாது. நான் அவன் வர வரைக்கும், அவன் என்னை அழைச்சுக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் கிடப்பேன்ப்பா. நான் நான் உங்களையே தான் தினம் நினைச்சுப்பேன். நீங்க போட்ட பிச்சை தானப்பா இந்த உடம்பு. நீங்க போட்ட பிச்சை தானே இந்த பாகவதம். இந்த பக்தி உங்களால தானே எனக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது நான் கிருஷ்ணன் வேணும்னு வந்ததுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை பேசுறா. சரிம்மா, எல்லாம் சரிதான். ஆனா சம்சாரத்துல இருக்கிறேன்னா, நீ இந்த மாதிரி கிளம்பி வந்த உடனே நான் நடைப்பணமா ஆயிட்டேம்மா. நான் உசுறுதான் இருக்கு. நான் மிருத்தக்கு மாதிரி ஆயிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதற உடனே அவ சொல்றா, ஹரி பஜனம் இல்லாத ஜீவன்கள் எல்லாமே நடைப்பணத்துக்கு சமானம் தானேப்பா. அப்படிதானே பாடியிருக்கார் கபீர். அப்படின்னு தானேப்பா நீங்க சொல்லியிருக்கேள். எல்லாம் சரிம்மா, எல்லாம் பிரவச்சனத்துக்கு சரியா இருக்கும். ஆனா என் மனசு இதெல்லாம் ஏத்துக்கலம்மா. நீ வா, வீட்டுக்கு நம்ம போலாம். நான் வேணா உன்னை உங்க மாமியாராத்துக்கு அனுப்பல. நீ எங்கேயே என்னோடயே இரு. நீ ஹரிபஜனம் பண்ணு, நீ என் கதை கேளு, பாகவதம் படி, எல்லாம் பண்ணு. நீ அங்க போக வேண்டாம். ஆனா நீ எனக்கு ஊருக்கு உன் திரும்பி வந்துடுமா. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது. நீ இல்லாத வாழ்க்கை. அப்பா உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுதுப்பா? 50 வயசுக்கு மேல ஆயிடுத்து. இனிமே என்னப்பா வேணும் உங்களுக்கு? குழந்தைகள்லாம் பெரியவாள் ஆயிட்டா, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனிமே உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களும் பிருந்தாவனத்திலேயே ஹரிபஜனை பண்ணிட்டு இருங்கோளேன். நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூட்டின்னு போக பாக்குறேன். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்துருங்களே, அது என்ன பெரிய கஷ்டமா? இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறைக்கு இதெல்லாம் செயலுக்கு உதவாதுமா. நீ கிளம்பி வா என்னோட. இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். நான் வாழ்க்கைப்பட்டாச்சு இங்க.
அதனால நான் வந்து நான் இங்கேருந்து என்னுடைய பதிய விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப இதுக்கு வேற வேற ஒரு வழியுமே இல்லையா? அப்பா நீங்க ரொம்ப சொல்லாதீங்கோ. நீங்க என்ன சொன்னாலும் நான் வர முடியாது. நான் வந்து இங்கதான்ப்பா இருப்பேன். உடனே அழறாரு, 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 அப்படி அழறார். அப்ப சொல்றார், சரி, நீதான் எனக்கு குரு கர்மேத்தி. நான் ஒண்ணு செய்றேன். இனிமே ராஜ உத்தியோகத்துக்கு போமாட்டேன். ஊருக்கு போனாலும் என் வேலைய நான் விட்டுடுவேன். நான் வந்து இனிமே உன்னுடைய நினைவாவே தான் இருப்பேன். நீதான் எனக்கு குரு. இனிமே நான் ஹரிபஜனை பண்ண மாட்டேன். நான் உன் பஜனை தான் பண்ணுவேன். நீதான் எனக்கு எல்லாம். அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து உன்னுடைய சிந்தனைய தவிர வேற எந்த சிந்தனையும் என் மனசுல ஓடாத போது, நான் வந்து அத படிக்கிறேன், இத படிக்கிறேன், இத பஜனை பண்றேன்னா, இது வந்து என்னையே நான் ஏமாத்திக்கிற மாரி தான். அதனால நான் வந்து உன்னையே தான் தெய்வமா வச்சு நான் வந்து ஏன்னா, நீ பொறக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய குலதேவியோடைய கோயிலுக்கு போயிருந்தபோது அவ சொன்னா, மகாபக்தாவதியினுடைய உனக்கு பிறப்பா. அவளால இந்த ஊரே உத்தாரணம் ஆகும். இந்த ஊருக்கே அவ வந்து ஒரு தெய்வத்த குடுப்பா. அப்படிலாம் சொன்னாருமா. அதனால வேண்டி நான் என்ன பண்றேன், நீ தான் எனக்கு தெய்வம்மா அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பியும் அப்படியே அவ கால்ல விழுந்து புரண்டு அழறா. அவ பாக்குறா, அவளால அப்பாவுடைய விரகத்தை சமாளிக்க, அப்பாவுடைய வேதனைய பார்க்க சகிக்க முடியல அவளால. பேசிண்டே இருக்கும்போதே சடார்னு போய் அந்த யமுனையில போய் குதிச்சிட்டா. உடனே அவ அப்பாக்கு திக்குன்னு தூக்கி வாரி போடுறது. ஐயோ இது என்னது இது, இவ போய் தண்ணியில குதிச்சுட்டாளே, என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு அவ அப்பாவும் அதுக்குள்ள குதிக்கிறார். குதிச்சோடனே கர்மேத்தி கர்மேத்தி கர்மேத்தின்னு கதறார். அவர் வாயில கிருஷ்ணா கிருஷ்ணா வரவே இல்லை. இவ அந்த தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே எழுந்து வரா. கையில ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. பெரிய கிருஷ்ண விக்கிரகம். கரைக்கு வந்த உடனே அவ அப்பா, என்னம்மா திடீர்னு போய் இப்படி குடிச்சிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா, ஏம்மா இப்படிலாம் என்ன பண்ற அப்படின்னு. அப்பா நீங்க அழாதீங்கோ, நான் நிரந்தரமான ஸ்திரமான மனசோட கிருஷ்ணனுக்காகவே இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கு எனக்கு கிருஷ்ணன் கூட்டிக்கிறானோ அன்னைக்கு நான் அவனோட போய் சேர்ந்துருவேன். நான் அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நான் ஊருக்கெல்லாம் உன்னோட வர முடியாது. நான் ஸ்திரமான புத்தியோட சொல்றேன். நீங்க இவனை ஏழை பண்ணி ஊருக்கு எடுத்துன்னு போங்கோ, இவனை பிரதிஷ்டை பண்ணுங்கோ, சதா இவனுக்கே பூஜை பண்ணுங்கோ, உங்களுடைய 4 குழந்தைகளையும் இந்த பூஜையில ஈடுபடுத்திடுங்கோ, இவனையே வச்சு ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ, இவனுக்கே பாகவதம் படிங்கோ, இவனுக்கே நீங்க எல்லா போஷாக்கும் பண்ணுங்கோ, அது எனக்கு நீங்க போஷாக்கு பண்ண மாதிரி நீங்க உடனே இந்த இடத்த விட்டு இப்ப கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை கொடுத்துற. உடனே அவன் வந்து அழுதுண்டே அந்த விக்கிரகத்தை வாங்கிட்ட. ஆனா அந்த விக்கிரகத்தை வாங்கிட்ட உடனே அவருடைய மனசுல ஒரு சாந்தி வருது. அதுதான் அந்த கிருஷ்ணன் பண்ற பெரிய லீலை. உடனே அந்த சாந்தி வந்த உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி நேரா ஊருக்கு போயிடுறார். ஊருக்கு போன உடனே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார். சதா சர்வ காலமும் அந்த கிருஷ்ணனுக்கு 8 வேளை பூஜை பண்றது என்ன, அந்த பாட்டு பாடுறது என்ன, பாகவதம் படிக்கிறது என்ன, ஆரத்தி பண்றது என்ன, அப்படியே அவருடைய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவனையே அவனுடைய அந்த மன்மோகனோடையே எல்லாம் கலந்து போயிடுறது. அவருடைய வாழ்க்கையே இப்போ வந்து கிருஷ்ணனுக்காக ஆயிடுத்து, கிருஷ்ணமயமா ஆயிடுத்து. இப்போ ராஜா வந்து என்ன பண்றாரு, ஷெகாபத்து என்ன புரோகிதர் வந்து வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்றாரு ஏது பண்றாரு போய் பார்த்துட்டு வாங்கன்னு 4 பேரை அனுப்புறாரு ஆத்துக்கு. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவர் ஆத்துல இந்த கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணிட்டார், அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் படிச்சுட்டு இருக்கார், பாகவதம் படிச்சுட்டு இருக்கார், கண்ணால ஜலம் விட்டு அழறார், அங்கேயே தான் படுத்துக்கிறார், எல்லாமே அப்படியே தான் இருக்கார் அவர். ராஜா கிளம்பி ராஜா சொல்றான், நான் சொன்னேன்னு சொல்லி அவரை கூட்டின்னு வாங்க வேலைக்கு அப்படின்ற. திரும்பி அவ வந்து உங்களை வேலைக்கு கூப்பிடுறார் ராஜா, உடனே கிளம்புங்க அப்படின்ற. இல்ல நான் இனிமே வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன், வேற யாரையாவது ஒரு புரோகிதரை பார்த்துக்க சொல்லுங்க, நான் இனிமே வரமாட்டேன் வேலைக்கு. உடனே ராஜாக்கு மனசே கேட்கல. ஏன்னா நிறைய கேட்டிருக்கான் ராஜா இவர்கிட்ட, பாகவதம் கேட்டிருக்கான், நிறைய நல்லது பண்ணியிருக்கார் ராஜாக்கு. ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சுட்டு இருந்தார் இந்த பண்டிதரை. உடனே அவர் வந்து ராஜாவே கிளம்பி வரான்.
வந்து இந்த ஏன் நீங்க இப்படி அழுதுண்டே இருக்காள், எங்க இருக்கா உங்க பொண்ணு, என்ன ஆச்சு, என்ன எல்லாம் சொல்லுங்க விவரமா அப்படின்ன உடனே இவர் எல்லா விவரத்தையும் சொல்றார். இந்த மாதிரி பிரம்மகுண்ட்ல தான் அவ வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டா, அவர் தபஸ்வினியே ஆயிட்டா, அவ்வளவுதான், இனிமே என்ன சொல்றதுக்கு இருக்கு. அவ வந்து நான் வந்துதான் ஆகணும்னு ரொம்ப சொன்ன உடனே யமுனையில போய் குதிச்சுட்டா. இனிமே அந்த குழந்தையே நம்ம பார்க்க முடியாது போல இருக்கே, நம்ம பிருந்தாவனம் வந்தாலும் நம்ம குழந்தைய பார்க்க முடியாதோன்னு நான் கிருஷ்ணனை நினைச்சு கதறி நானும் அந்த யமுனையில குதிச்சேன். அந்த சமயத்துல எனக்கு அவ வந்து இந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்கா. அப்பா இந்த விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னா, நான் எந்த சமயம் அவ இந்த விக்கிரகத்தை என் கையில கொடுத்தாலும் என் மனசுல ஒரு சாந்தி வந்துடுத்து. இனிமே இவனுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இப்படியே பாவதம் படிச்சு இப்படிதான் இருப்பேன், இனிமே எனக்கு ராஜ வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அட பாவமே, இப்படி சொல்லிட்டேன் நீங்க, நீங்க இப்படி சொல்லிட்டேலே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீங்க தான் வேணும். இல்லப்பா, உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டுருமா, இது உங்களுக்கு எல்லா தனம் கொடுத்துருமா, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேக்குறார். ஆமாப்பா, நான் நான் வந்து தினம் உங்க எதிர்க்க கை கட்டி நிப்பேன். இன்றைய தினம் நான் கிருஷ்ண சேவை பண்ணிட்டு நான் கிருஷ்ணனோடயே இருக்கிறதுனால ராஜாவான நீ ஏங்காத்துக்குள்ள வந்து என்கிட்ட கை கட்டின்னு கேக்குற. இதுதான் அந்த சேவையினுடைய பலன். அதனால எனக்கு வந்து எனக்கு இனிமே இந்த லௌகிக வியாபாரத்துல எந்த விதமான ஈடுபாடும் இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறார் ராஜாவை. ராஜா சொல்றாரு, சரி உங்க பொண்ணு எங்க இருக்கா அது சொல்லுங்க அப்படின்னோடனே, இந்த பிரம்மகுண்ட்ல நானே போய் பாக்குறேன் அவளை, எப்படியாவது நான் சைனிக்க வச்சு அவளை கூட்டின்னு வந்துடுறேன், நீங்க அதுக்கப்புறமா வருவேன் இல்லையா வேலைக்கு அப்படின்ட்டு இவன் உடனே கிளம்பி பிருந்தாவனம் போயிட்டான். ராஜா சைனிக்கெல்லாம் கூட்டிட்டு பிருந்தாவனத்துக்கு வந்து பிரம்மகுண்டுகிட்ட வந்த உடனே இவளை பார்த்த உடனே அடுத்த ஷாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். நமஸ்காரம் பண்ணி, என்னம்மா நம்ம ஊர் குழந்தை, நீ இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி இழைச்சி துரும்பா போய் இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படணுமா, சொல்லு பார்க்கலாம். நீ கிளம்பு ஊருக்கு, நான் உனக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாம் பண்ணித்தரேன், உனக்காக கோயில் கட்டித்தரேன், அதை பண்றேன் இது பண்ணேன் எல்லாம் சொல்லி பார்க்கறான். அவன் வந்து அசைறதாவே இல்லை. அப்புறம் அவன் சொல்றான், சரி இவ வரமாட்டா, இவ வந்து ரொம்ப தீவிரமான பக்தியில இருக்கா, இவளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப சொல்றார், சரிம்மா, நீ இப்படி மழையிலையும் வெயிலையும் கடந்து அல்லல் படுற, நான் உனக்காக ஒரு மஹால் கட்டித்தரேன், இங்க உனக்காக குளிக்கிறதுக்கு இடம் பண்ணித்தரேன், உனக்காக குடிக்க தண்ணிக்கு ஒரு கிணறு வெட்டித்தரேன், உனக்காக ஒரு சைன்யத்தையே விட்டு போறேன், உனக்கு சமையல் பண்ணி போட எல்லாம் பண்றதுக்கு உனக்கு சேவக்காலை வைக்கிறேன், நீ சௌக்கியமா இருந்துக்கோ, நம்பூர் குழந்தை நீ இப்படி வந்து இங்க கஷ்டப்படுற என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்ற. சொன்னானே அவ சொல்றா, இல்ல மகளும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய என்னுடைய பத்திக்கு இல்லாத இதுவா, அதனால நான் இங்க இருக்கிறதே பெரிய இதுலதான் இருக்கேன், பிருந்தாவனத்துல இருக்கேன்னா என்ன அர்த்தம், நான் வந்து அவனுடைய ஹிருதய குகையில அவனே ராஜாதி ராஜன், அவனுடைய குகையில நான் ராணி மாதிரி இருந்துட்டு இருக்கேன், நீங்க என்னை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, நீங்க கிளம்பி ஊருக்கு போங்கோ, ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ண பக்தி பண்ணுங்கோ, எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. சொன்னோடனே அவ சொல்றா, சரி நான் ஒரு சின்ன குடிசையாவது கட்டித்தரேன் உனக்காக, ஏன்னா நீ பொம்பளை குழந்தை, அதனால நீ ஒரு குடிசையாவது கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்னைக்கும் இருக்கான் அந்த இந்த இது வந்து அந்த பிரம்மகுண்டுக்கு போய் பார்த்தோம்னா அந்த அந்த குடிசையெல்லாம் இல்ல, இந்த ஒரு பெரிய மேடு மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா, அதை உட்காந்து அவ தபஸ் பண்ற மாதிரி. அதுக்கு அதை ஒட்டி இருக்கும் போல இருக்கு அந்த குடிசை. ஆனா இப்ப குடிசையெல்லாம் எதுவும் இல்லை. நான் உட்காந்துட்டு தபஸ் பண்ண அந்த கல் இருக்கு போல இருக்கு, அந்த தூண் மாதிரின்னு சொல்றா, அது இருக்கு போல இருக்கு அங்க. சோ அதனால நீ கவலைப்படாத, நீ கிளம்பி நான் உனக்காக இதெல்லாம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறான். சரி நான் அந்த குடிசை போதும் எனக்கு, நான் அதுல இருந்துக்கிறேன், ஏன்னா நீங்க இவ்வளோ கேட்கறதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ எப்படி இருக்கன்றதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பிருந்தாவனத்துக்கு வசிக்கிறதுக்கு யாருடைய ஆதரவும் வேண்டாம், எந்த பணம் காசு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ராத கிருப்பையும் கிருஷ்ண கிருப்பையும் இருந்தா போதும். எந்த ஹேத்துவையும் நம்பி எந்த சாதுக்களும் பிருந்தாவனத்துக்குள்ள வரல.
எல்லாருமே அவனுடைய கிருபை உன்னை நம்பிதான் வந்துட்டு இருக்கா. அந்த கிருபா வந்து சமுத்திரம் மாதிரி இருக்கு. அந்த கிருபா சமுத்திரம் இருக்கும்போது வேற என்ன வேணும் நம்மளுக்கு? நான் வந்து தீன தசையில இல்ல, நான் பிரேம தசையில இருக்கேன். அதனால நீங்க வந்து இதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. அவரும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறார். இவன் வந்து இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா கிருஷ்ணனையே நினைச்சுட்டு அழுதுண்டு தபஸ் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடிண்டு கூத்தாடிண்டு இப்படியே அவனுடைய நாட்களை பொழுதுபோக்கின்றே இருக்கா. அவளுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துடுறது, உடம்பு சரியில்லாம ஆயிடுறா. அந்த குடிசைக்குள்ளேயே படுத்துட்டு இருக்கா, எழுந்து வெளியிலயே வரல. ஒரு நாளைக்கு ஒரு சாது வரார். சாக்ஷாத் கிருஷ்ணனே தான் சாதுவா வரார். வந்து கர்மேத்தி கர்மேத்தி அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே கதவை திறந்துன்னு உள்ள வந்து பாக்குறாரு. அப்படியே கண்ணெல்லாம் மேல சொருகி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இட்ட கை இட்ட காலுமா அப்படியே படுத்துன்னு இருக்கா. அதை பார்த்த உடனே அவருக்கு வயித்த பிசையிறது. அம்மா கர்மேத்தி, நான் உனக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. நான் இங்கதான் பக்கத்துல இருக்கிற சந்து அப்படின்னு சொல்றார். அப்படியா? என்னால எழுந்துக்க முடியாது, சாப்பிட முடியாது. நான் கிருஷ்ண விரகத்துல இருக்கேன். நீங்க அப்படியே எனக்கு ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்ன உடனே கிருஷ்ணனே, சாட்சாத் கிருஷ்ணனே அந்த குழந்தைக்கு அழகா ஊட்டி விடுறான். ஊட்டி விட்ட உடனே ஆஹா அப்படியே எழுந்து உட்கார்ந்துன்றா. உடனே என்ன மதுரமான பிரசாதம், என்ன திவ்யமா இருக்கு, எங்க போச்சு என்னுடைய வயிற்று வலி, நான் உடம்புலாம் நன்னா எடுத்தேன் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பிரசாதத்தை இன்னைக்கு நீங்களே கொண்டு வந்து கொடுத்ததுனால நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். இந்த பிரசாதம் சாப்பிட்ட நேரம் இனிமே எனக்கு பசியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. இனிமே அவர் சொல்ற, இனிமே உனக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்தர்த்தியானம் ஆயிடுறார். உடனே இவளுக்கு ஒரே உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்துடுத்து. எழுந்துக்கிறா, குதிக்கிறா, பாடுறா, ஆடுறா. என்னடாச்சு, நம்ம எப்படி இருந்தோம், இப்ப என்ன இப்படி ஆயிட்டோமே, என்ன வந்தது யாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்புறம் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறா. அப்புறம் அப்படிதான் அவளுக்கு தோன்றது, ஓ வந்தது கிருஷ்ணனோ, இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்காதே, இப்படி நான் சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு நினைச்சு அந்த அதேதான் வருது ஞாபகத்துல. அவர் வரா மாதிரி, அவர் ஊட்டி விட்டுறா மாதிரி, அதையே நினைச்சு நினைச்சு புலம்புறா, அழறா, மயக்கம் அடிச்சு அப்படியே கீழே விழறா, திரும்பி எழுந்துக்கிறா, கத்துறா, திரும்பி ஜபம் பண்றா. இப்படியே ஓட்டின்னு இருக்கா நாட்களை. அதுக்கப்புறமா என்ன ஆனா ஏது ஆனா, அதுக்கப்புறம் பகவானுடைய திருவடியை சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது இது வந்து இந்த பிரம்மகுண்டம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சாக்ஷாத் பிரம்மமோகன லீலா பண்றாரு இல்லையா, அந்த பிரம்மமோகன லீலா பண்ணாவிட்டு தான் தோத்து போயிட்டோம்னு தெரிஞ்சு போயிடுத்து. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க விடுறார். தன்னுடைய பிரம்மலோகத்துல கட்டி போட்டிருந்தா அத்தனை மாடு மேய்ச்சல் கிருஷ்ணனுடைய மாடுகளையும் கன்றுகளையும் கோபர்களையும் திருடின்னு போனார் இல்லையா, அத்தனையும் திரும்பி எடுத்துன்னு வந்து இங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்துதான் அவர் பிரம்மா ஸ்துதி பண்றார். அந்த ஸ்துதி பண்ணும்போது அப்படியே அவருடைய கண்ணு 4 முகம் 8 கண்ணு, 8 கண்ணுல இருந்து வழிஞ்ச நீர் தான் அந்த பிரம்ம குண்டத்துல, பிரம்மாவுடைய கண்ணீர் தான் பிரம்ம குண்டம். அந்த பிரம்ம குண்டத்துல அங்கதான் உட்கார்ந்து இவ தபஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. இந்த ரங்குச்சி மந்திர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அங்க பிருந்தாவனத்துல, அதுக்கு பக்கத்துலதான் இந்த ராஜா வந்து இவங்களுக்கு நல்ல தண்ணி கிணறு ஒண்ணு வெட்டி கொடுத்திருந்தார். ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த கிணறோட தண்ணி. இப்ப வந்து அந்த அந்த குடிசெல்லாம் தூந்து போயிடுத்து, அந்த கிணறு தூந்து போயிடுத்து, ஒண்ணுமே இல்ல. அவ உட்காந்துன்னு அந்த இது பண்ணா இல்லையா, தபஸ் பண்ண அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த சபூத்ரா, அது மட்டும்தான் இன்னி வரைக்கும் இருக்கு. இந்த இந்த இடத்துக்கு பக்கத்துலதான் வந்து மீரா சத்திரம் இருக்கு, சத்ரி. அதுல வந்து மீராபாய் வந்து ஒரு 2 நாள் தங்கி ராத்திரி பஜன் பண்ணியிருக்கா. அது இன்னைக்கும் இருக்கு, அந்த மீரா சத்திரி அங்கதான் இருக்கு. அது இந்த பிரம்மகுண்டெல்லாம் தூர்ந்து போயிடுது. அது வந்து அப்படியே 100 அடி உயரத்துக்கு எல்லாம் மரங்கள்லாம் வளர்ந்து அப்படியே என்னமோ ரொம்ப மோசமான கீழமான நிலைக்கு போயிடுது. அந்த தண்ணிலாம் வத்து போய் அங்க ஒண்ணுமே இல்லாம எடுத்து, அந்த குண்டு அங்க இருந்துதான்ற மாதிரி எடுத்து. அதுக்கப்புறமா இந்த ரூப் சனாதன்லாம் வந்து கௌராங்கருடைய
உத்தரவு பேர்ல வந்து அவ வந்து இந்த பிருந்தாவனத்தை திரும்பியும் உத்தாரணம் பண்ணா இல்லையா, எது எது எங்கெங்க இருந்ததோ அது அது அந்த இடத்த எல்லாத்தையும் சரி பண்ணா இல்லையா, அப்போ அவர் தான் இந்த பிரம்மகுண்ட் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு இந்த பிரகடனம் பண்ணது ரூப்சநாதன் கோஸ்வாமி தான். அங்க வந்து இந்த பிருந்தாதேவி விக்கிரகம் ஒண்ணு இருக்கு. அது வந்து காம் வனத்துல இருந்தது. காமவனத்துல அங்கேருந்து அந்த பிருந்தாதேவியை எடுத்துன்னு வந்து இங்க அவ வந்து பிரதிஷ்டை பண்ணா. இந்த வஜ்ரநாபுடைய குண்டமும் அங்கதான் இருக்கு. 80 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தேன்னா கூட இது வெறும் காடு மாதிரிதான் இருந்துட்டு இருந்தது அந்த இடம். அப்புறம் இந்த கௌரவ பக்தாள் இருக்கா இல்லையா, அவ ரொம்ப வசத்தியானவா. அவள மாதிரி ஒரு அவ சேவை மாதிரி எங்கேயும் கிடைக்காது. அப்படி ஒரு சேவை பண்றவா இந்த கௌரவ பக்துக்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து திரும்பி ஜீர்ணோத்தாரணம் பண்ணா. இந்த ஜீர்ணோத்தாரண கைங்கரியம் வந்து 2006 ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் நடந்தது. தனம் இருக்கிறவா தனம் கொடுத்தா, சந்துக்கள்லாம் வந்து மண்ணெல்லாம் அள்ளி குட்டி அவெல்லாம் சரீர பிரயாசப்பட்டா. இப்படி எல்லாம் ஆகி இந்த பிரம்மகுண்டம் நிர்மாணம் ஆச்சு. இப்ப பார்த்தா இது ரொம்ப தரிசனத்துக்கு ரொம்ப பெரிய இப்ப இருக்கிற அத்தனை இதுலயுமே இந்த பிரம்மகுண்டு தான் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. பிருந்தாவனத்துக்கு போனா இன்னைக்கு நம்ம பக்தாள் அது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்க வந்து இந்த பிரம்மஸ்துதியை என்ன பண்ணிருக்கா, ஃபுல்லா எழுதி போட்டிருக்கா. இந்த பளிங்கு கல்ல அப்படியே எழுதி போட்டிருக்கா. நடுவுல பிரம்மா வந்து கமலத்துல எழுந்தருளியிருக்கார். கௌர் மகாபிரபு கோஸ்வாமிகளுடைய தரிசனம் அங்க இருக்கு, நடக்கிறது கிடைக்கும். மீராபாயோட விக்கிரகம் இருக்கு. அவ்வளவு அழகுன்னா அழகு. இன்னைக்கு இருக்கிற அத்தனை குண்டத்திலயுமே சுந்தரமான குண்டம், அழகான குண்டம் எதுன்னு கேட்டெல்லாம் பிரம்ம குண்டம் தான். அவ்வளவு அழகா இருக்கு. அங்க கர்மேத்தி பாயுடைய விக்கிரகமும் இருக்கு. 2006 புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லா எல்லாம் இது பண்ணி எல்லாம் சரி பண்ண உடனே அப்போ அந்த வஜ்ர குண்டம் கிடைச்சிது. அது ஃபுல்லா மலமா தான் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ண விட்டு பார்த்தோன்னா எல்லாம் பண்ணியாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. நாளைக்கு வந்து இதுல தண்ணீர் ரொப்பணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவ வேலைக்காரெல்லாம் அவெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கௌர் பக்தாலும் அங்க வேலை செஞ்சிருந்தவா எல்லாம் கிளம்பி போயிட்டா. காலையில எல்லாரும் வந்து பார்க்கும்போது இது வந்து இந்த பேரதிசயம் இப்போ 2009 நடந்திருக்கு. இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இத பார்த்த பக்தாள் இன்னும் அங்க இருக்கா. சாதுக்குள்ள போய் கேட்டா அவ கதையா சொல்றா இந்த பிரம்மகுண்டத்தை பத்தி. தானே அப்படியே மறுநாள் காலையில அந்த குண்ட ஃபுல்லா தண்ணி ரொம்ப பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு எப்பேற்பட்ட இடம், என்ன பிருந்தாவனத்தினுடைய மகிமை என்ன உடனே சத்தியம் இது. ஆனா தண்ணி மட்டும் கொஞ்சம் காரலா இருந்தது. இது 2007 2008 அங்க இருக்கவா கண்ணால பார்த்தது. அப்புறம் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் காரலா இருந்தது. இதுக்கப்புறமா சாதுக்கள்லாம் ரொம்ப பிரசன்னமாயிட்டா. கிருஷ்ணன் எப்படிலாம் இருக்கான், எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப பிரசன்னமாயிட்டா. இந்த காரலா இருக்கே தண்ணி அப்படின்ட்டு அதை ஆச்சமனை எல்லாம் பண்ண மாட்டா. இந்த போவா அங்க போய் எல்லாம் இது பண்ணிட்டு வருவா சாதுக்கள்லாம். இந்த எல்லாம் ஜீர்ணோத்தாரணம் வேலையெல்லாம் முடிஞ்சா ஒரு 5-6 மாசம்தான். திடீர்னு காலை வெளில பார்க்கும்போது அந்த குண்ட்ல இருந்து ஒரு பால் தாரையா அப்படியே பால் பிரவாகமா பெருகி வருது. கீழே ஊத்து எடுத்தா மாதிரி பால் அப்படியே பிரவாகம் அன்னைக்கு பூரா அப்படி போயிட்டு இருந்தது. மறுநாளைக்கு பாக்குறா வந்து எல்லாரும் ஒரே பஜனையும் கூத்துமா நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துல. மறுநாள் காலையில வந்து பாக்குறா தண்ணி அப்படியே தித்திப்பா அப்படியே ரொம்ப நன்னா இனிமையா எடுத்து தண்ணி. ஆச்சமனியம் இன்னைக்கும் போனானா நீங்க செஞ்சு பாருங்கோ. ஆச்சமனியம் பண்ணானா தண்ணி அப்படி ஒரு ஸ்வீட்டா இருக்கும் இங்க இருக்கிற தண்ணி. நான் இந்த விரஜ பூமி சத்திய பூமி, இது வந்து சின்மயமான பூமி, பாவனமான பூமி, வரவாளையும் பாவனம் பண்ற பூமி இது. அதனால இந்த கர்மேத்தி பாய் எங்க இருந்து தபஸ் பண்ணாலோ இன்னைக்கு அந்த இடம் ஜீர்ணோத்தாரணம் ஆகி பிரம்ம குண்ட் வந்து அந்த இடத்துல பிரம்மா ஷட்கோஸ்வாமிகள் சைத்தன்ய மகாபிரபு மீரா எல்லாரும் அங்க இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த தீர்த்தம் இவ்வளவு பாவனமா கரிக்காம இனிப்பா இருக்கு. சதா ஸ்மரணீயம் பண்ண வேண்டிய சரித்திரம். இதுல வந்து இந்த லௌகிகமான எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவன வாசம், கிருஷ்ண கோபி பாவம்,
சாக்ஷாத் கோபிகையே அவதாரம் எடுத்து ஒரு சாதாரண குருவுக்கு, அதாவது ராஜ புரோகிதருக்கு மகளா பிறந்திருந்தாலும் அவமானம், லோக அவமானம் இதெல்லாத்தையும் எதையும் லட்சியம் பண்ணாம பிருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணனையே கணவனா அடைஞ்சு விட்டவ அவ. அவளுடைய பக்திய நினைச்சு நினைச்சு நாம் நாமும் கிருஷ்ண பக்தி பண்ணி கர்மேத்தி பாயிய நினைச்சுப்போம். இந்த கதை கேட்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா, கிருஷ்ண சரணத்துல பக்தி உண்டாகும், கோவிந்தன் இடத்துல திடமான பிரேமம் உண்டாகும். ஜெய் போலோ கர்மேத்தி பாயிக்கு ஜெய். இன்னைக்கு கண்டையிலா கிராமம் இல்ல, அது கண்டையிலா கஷேத்திரமா எடுத்து யாரானா கர்மேத்தி பாயினால அவள் தன்னுடைய கிராமத்துக்கே கிருஷ்ணன்ட்ட கேட்டு அவளுடைய தபசக்தியினால ஒரு கிருஷ்ணனை பிரகடனம் பண்ணி அவ அப்பாட்ட கொடுத்தா. அந்த கிருஷ்ணனை இன்னைக்கும் இந்த வம்சத்தவா இருக்கா, அவருடைய அந்த பரசுராம வம்சத்தவா தான் இன்னைக்கும் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த கண்டைலா கிராமம் கண்டைலா தாமமா எடுத்து, பிருந்தாவன தாமம் மாதிரி கண்டைலா தாமம் ஆயிடுத்து. அந்த கிருஷ்ணன் இன்னைக்கும் நின்னு பேசுறான் பக்தாளுக்கு. இன்னைக்கு ராஜஸ்தான் போனானா அந்த கண்டைலா கிராமத்துல அந்த கிருஷ்ணனை நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி கர்மேத்தி பாயி, மீராபாயி, இந்த மாதிரி மகா பதிவிரத்தைகளை, மகா பக்தைகளை கொடுத்த ராஜஸ்தானுக்கும் ஒரு பெரிய ஜெயஹோ. கிருஷ்ணனையே பதிய அடைஞ்சாள் இல்லையா, அந்த கிரிதர லாலுக்கு ஜெயஹோ, कंटेला ग्राम की जय हो, करमेती बाई की जय हो। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय।